சம்பந்தருடைய அவதார நாள் அன்றைக்கு வைகாசி 19. அடுத்தபடியாக வைகாசி 20 புதன்கிழமை அன்னைக்கு நாள் முழுதும் அமிர்த யோகம், எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அடுத்தபடியாக வைகாசி 21 அன்னைக்கு முகூர்த்த நாள், எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். அது மட்டுமல்ல, அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, அன்றைக்கு எங்கெல்லாம் விநாயகருக்கார அவருடைய வழிபாடு முக்கியம். அது மட்டுமல்ல, அன்றைக்கி வாஸ்து நாள். யாரெல்லாம் வாஸ்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஜாதகத்தில் உகந்த நாளாக இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கு நீங்கள் வாஸ்து பண்ணலாம். வைகாசி 22 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திருவோண நட்சத்திரம் இருக்குது. யாரெல்லாம் சிரவண விரதம் இருக்கிறீங்களோ தாராளமாக விரதம் இருக்கலாம். பட் திருவோண நட்சத்திரங்கிறதுக்காக சுப நாள் இல்லை. அன்றைக்கு தனிய நாள். தனிய நாள்னாலே சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாளாக இருக்குது. வைகாசி 23 சனிக்கிழமை அன்றைக்கி சஷ்டி தேதி. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ விசேஷம். வைகாசி 24 ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள். அன்றைக்கி பானு சப்தமி. பானுன்னா ஞாயிறுன்னு அர்த்தம். ஞாயிறும் சப்தமியும் வர்றது ரொம்ப விசேஷம். அதோட முகூர்த்த நாள் வேறு. எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் உகந்த நாளாக அன்றைக்கி இருக்குது. அடுத்து வைகாசி 25 திங்கட்கிழமை அன்றைக்கு அஷ்டமி. குறிப்பாக காலாஷ்டமி, பைரவருடைய வழிபாடு சிவன் கோயிலில் ரொம்ப முக்கியம். வைகாசி 26 செவ்வாய்க்கிழமை நவமி திதி. ஆக அன்றைக்கு ராமச்சந்திர மூர்த்தியுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். வைகாசி 27 புதன்கிழமை ஒரு நீற்று நாளான நாள். ஆக நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. அன்றைக்கு புதன் இறைவனுடைய அனுகூலம் வழிபாடு பண்ணுறவங்க சிவாலயத்துக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போகிறது விசேஷம். வைகாசி 28 வியாழக்கிழமை அன்றைக்கு முகூர்த்த நாள். எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் உகந்த நாள். வைகாசி 29 வெள்ளிக்கிழமை பிரதோஷம். ஸோ பிரதோஷம் நமக்கு தெரியும், நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, போகருடைய சித்தருடைய ஜெயந்தி அன்றைக்கு. நமக்கு தெரியும், போக மகரிஷி அவருடைய ஜெயந்தி அன்றைக்கி அவருடைய வழிபாடு பண்ணுறது, குறிப்பாக சித்தர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வைகாசி 30 சனிக்கிழமை அன்றைக்கு மாத சிவராத்திரி. எப்பயும் போல் இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடு. அது மட்டுமல்ல, இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம். யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அன்றைக்கி விரதம் இருக்கலாம். வைகாசி 23 ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசை. ஸோ எல்லா விதமான புண்ணிய நதிகளில் நீராடுறதுக்கும் வைகாசி ஸ்நானம் பண்ணுறதுக்கும், அது மட்டுமல்ல இறந்த முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் கொடுக்கறது, திலஹோமம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆக இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களை பார்த்தோம். அடுத்து இந்த விசேஷ நாட்களில் இறை வழிபாடை அதிகப்படுத்துவோம், இறைவனுடைய அனுகூலத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.